அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோங்க. ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ன்னு சொல்லக்கூடிய சிவநாடார் யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட வீடியோ குடுத்திருந்தோம். அத பார்த்துட்டு இப்ப நெறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கன்டினியூஸா கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி சார் முன்னாடி எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஃபீஸ்ங்கிறது ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு. இப்ப அதே ஃபீஸ தான் வந்து சிவநாடார் யூனிவர்சிட்டில வாங்க போறாங்களா? இல்ல இன்னும் ஃபீஸ் இன்கிரீஸ் ஆக போகுதா? இத பத்தின ஒரு விளக்கம் குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கான ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுதுங்க. உண்மைய சொல்ல போனோம்னா, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவநாடார் யூனிவர்சிட்டியா அவங்களோட குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க வந்து மாறி இருக்கிறாங்க. பட் இது உண்மைய சொல்லப்போனா தமிழ்நாடு மாணவர்களுக்கும், பெற்றோருக்கும் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. காரணம் என்ன அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கா மட்டும் இருந்தப்ப, இவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அரசோட பல்கலைக்கழகம். தமிழ்நாடு மாநில அரசோட ஒரு பல்கலைக்கழகம். அப்ப வந்து அவங்க சில கண்ட்ரோல்லாம் இருந்துச்சு. சில ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருந்தாங்க. இப்ப இவங்க வந்து ஒரு மாநில தனியார் பல்கலைக்கழகம்ங்கிற ஒரு ஆக்ட் படி, அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. இது வந்து நம்ம டீம்டு டூ பி யூனிவர்சிட்டின்னு சொன்னாலுமே, இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி கீழ வர்ற ஆக்ட்ல வந்து இவங்க ஒரு தனியார் பல்கலைக்கழகமா மாறிட்டாங்க. அப்ப ஃபீஸ்ங்கிறது கொஞ்சம் இவங்களால அதிகப்படியா வாங்கிக்க முடியும். ஸோ அப்ப இந்த ஃபீஸ் வந்து எல்லா மாணவர்களாலயும் கட்ட முடியுமா? எல்லா பெற்றோர்களாலயும் கட்ட முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியாதுங்க. ஸோ இப்ப இவங்க என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க? என்ன காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரப்போகுது? ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வரப்போகுது? அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போங்க. ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்னு சொல்லிட்டாலுமே, முன்னாடி வந்து ஒரு காலேஜ் ஃபீஸ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 லேக்ஸ்லேருந்து 3 லேக்ஸ் ரூபீஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் இல்லைன்னா டே ஸ்காலரா இருந்தா காலேஜ் ஃபீஸ் பிளஸ் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீ எல்லாமே சேர்த்து ஒரு ரூ. 2,00,000 ரூ. 2,00,000லேருந்து ரூ. 3,00,000 வரைக்குமே நம்மளுக்கு போயிட்டு இருந்துச்சு. இது போக நிறைய இலவச திட்டங்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மார்க் வாங்கினா ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரியான நிறைய கல்வி உதவித் தொகைகள்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. முதல் விஷயம். 2வது நீங்க ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கீழ வரக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசுல இருந்து சில உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது போக மத்திய அரசுல இருந்தும் சில உதவித் தொகைகள்லாம் கிடைச்சதுங்க. பட் இவங்க வந்து இனிமேல் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அதாவது இது டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு சொல்ல முடியாது. பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். பிரைவேட் யூனிவர்சிட்டியா போறப்ப, இந்த கல்வி உதவி தொகைகள்லாம் இனிமேல் கிடைக்குமா? 2வது இவங்க வந்து ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இனிமேல் தருவாங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ இப்ப இவங்க எவ்வளோ தான் ஃபீஸ் வாங்க போறாங்க? அப்படின்னு பார்க்குற பட்சத்தில நம்ம வந்து எஸ்என்யூ அதாவது சிவநாடார் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லயே வந்து இவங்க வந்து தெளிவா குடுத்துட்டாங்க. எவ்வளோ ஃபீஸ் வாங்க போறாங்க? ஒவ்வொரு கோர்ஸுக்குமான ஃபீஸ் எவ்வளோ வரப்போகுது? அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ்ங்கிறது இவங்க குடுத்துட்டாங்க. ஸோ முதல்ல வந்து முதல் விஷயம் இவங்க வந்து ஒரு ஒன் டைம் ஃபீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதுக்கு அப்ளை பண்றீங்கங்கிற பட்சத்துல ஒன் டைம் ஃபீஸா வந்து எவ்வளவு வாங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரூ. 1,500 வந்து ஒரு ஒன் டைம் ஃபீ சொல்றாங்க. இது மேபி அப்ளிகேஷன் ஃபீயா இருக்கலாம், இல்லைன்னா அட்மிஷன் ஃபீயா கூட இருக்கலாம். ஒரு ரூ. 1,500 வாங்குறாங்க. அடுத்து கல்லூரி கட்டணம். அதாவது நீங்க சேரக்கூடிய கோர்ஸஸ பொறுத்து. இப்ப பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிஎஸ்சில சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது மாதிரி எல்லா கோர்சஸும் போட்டு அதுக்கான ஃபீஸா வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது முதல்ல இந்தியன் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்திற்கு உங்களோட கல்லூரி கட்டணம் மட்டும் ரூ. 3,50,000 வந்து தனியா கல்லூரி கட்டணம் மட்டும் வருது. இதே நீங்க என்ஆர்ஐ கோட்டா ஸ்டூடெண்ட்னா ஒரு வருஷத்துக்கு 5,25,000 அதே சமயத்தில் நீங்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா ஓசிஐ, பிஐஓனா உங்களுக்கு ரூ. 7,00,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஸோ இதுலயே வந்து இன்ஜினியரிங்லேயே வந்து சில கோர்சஸ்க்கு ரூ. 3,00,000 அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சர்க்யூட் பிரான்ச்சஸ்னு சொல்லக்கூடிய பிரான்ச்சஸ்க்கு ரூ. 3,00,000 அதே சமயத்தில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு போறப்ப ரூ. 3,00,000 வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூ. 3,00,000 என்ஆர்ஐ கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூ. 4,00,000 ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூ. 6,00,000 சொல்லியிருக்காங்க. இதே வந்து நீங்க பிகாம் படிக்கிறீங்க, ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங், பிஎஸ் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரூ. 3,00,000 சொல்லியிருக்கிறாங்க. இது போக வந்து ஒன் டைம் நான் ரீஃபண்டபிள் ஃபீ அதாவது இவங்க வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யூஜில சேரக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒன் டைம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் ரீஃபண்டபிள் ஃபீயா வந்து நீங்க வருஷத்துக்கு ரூ. 20,000 கட்டணும். அது போக வந்து
இதை வந்து என்ன கேட்டகரி கீழே கொண்டு வராங்கன்னா அட்மிஷன் ஃபீயா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த 1500 சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ இந்த 1500 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீ. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீங்கிற பேரில் வந்து ஒரு 20,000 ஒன் டைம் மட்டும் பே பண்ணணும் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறப்ப. இது வந்து நான் ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யூனிவர்சிட்டி காசு அண்ட் டெபாசிட்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 20,000 ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறப்ப கட்டணும். அது வந்து ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் டெவலப்மெண்ட் செல்ஃபி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒன் டைம் நான் ரீஃபண்டபிள் 6,000 கொடுத்துருக்காங்க. இது போக நீங்க சென்னைக்குள்ள இருக்கிறீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து ஏசி பஸ் 82,000 ருபீஸ் வந்து ஒன் இயர் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நான் ஏசி ரூம்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சிங்கிள் ரூமுக்கு வந்து வித் அட்டாச்சு டாய்லெட், வித்தவுட் அட்டாச்சு டாய்லெட்டுக்கு எவ்வளோ, ரெண்ட் எவ்வளோ, டெபாசிட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நான் ஏசி ஷேர்டு ரூமில் வந்து எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 85,000 வரைக்கும் வந்து நமக்கு வந்து மினிமம் ஃபீஸே வந்து நான் ஏசிக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 1,80,000 1,95,000 வரைக்கும் வந்து போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து அட்டாச்சு, நான் அட்டாச்சு இந்த மாதிரி வசதிகளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டுமே இல்லை, மெஸ் பில்லும் இன்க்ளூடடான்னு போடல. பெரும்பாலும் மெஸ் பில் பற்றி போடலைன்னா அது வந்து மெஸ் பில் இன்க்ளூடடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இனிமேல் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய காலேஜ் அதாவது கல்லூரி கட்டணம் மற்றும் ஹாஸ்டல் மற்றும் மெஸ் பில் அப்படிங்கிற இந்த கட்டணங்கள். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இனி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஏழை மாணவர்களோ ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களோ போய் படிக்கிறதுங்கிறது இனி கொஞ்சம் முடியாத காரியமாக ஆகப்போகுது. ஸோ இந்த கல்லூரி மட்டும் இல்லை, இனி வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல நல்ல பொறியியல் கல்லூரிகள் எல்லாமே அவங்க யூனிவர்சிட்டிங்கிற ஒரு கேட்டகரிக்கு போகிறப்ப தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக நடக்க போகுதுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் ஃபீஸ் எல்லாம் வந்து நாமினலான ஃபீஸஸ் வாங்குற மாதிரியான ஒரு செட்டப்க்கு வந்தாகும். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.